எந்த ஒரு டீம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம, எந்த ஒரு கேம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம உங்களால உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு கேம் பண்ண முடியுமா? அப்படிங்கிற அதே கொஸ்டின கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு கேம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ப்ராஜெக்ட் எலக்ட்ரோ எர்த். இந்த வீடியோவோட பர்ப்பஸ் என்னன்னா, ஆ பீப்பிள் ஹூ வான்ட் டூ மேக் கேம்ஸ். பட் ஐயோ! நம்மளாலலாம் அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு நம்மளால முடியுமா இல்லையா அப்படிங்கிறத நான் லைவா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த ஜர்னிய எப்படி கடக்கிறேன், என்னென்ன தடைகள்லாம் ஃபேஸ் பண்றேன் அப்படிங்கிறத ஐ அம் கோனா டாக்குமெண்ட் இட். கண்டிப்பா கேம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும், ஃபில்ம் மேக்கர்ஸ், எனிபடி வாண்ட்ஸ் டூ கிரியேட் சம்திங், பீப்பிள் வான்ட் டூ ரைட், எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராசஸ்ல இருக்கிற ஒரு சில ஃபீலிங்ஸ பத்தி நான் பேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியர். அதாவது அது எப்படி ப்ரோ எடுத்தோனே ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி ப்ரோ இவ்ளோ இப்படி இருக்கீங்க? ஸ்பான்டேனியஸா இருக்கீங்க. இல்ல செம்மையா பயமா இருந்தது. இந்த ப்ராஜெக்ட் எலக்ட்ரோ எர்த் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு டீம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பெருசா கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது, அ ஐயோ! நம்பளால டீமா சேர்ந்துலாம் வேலை செய்ய முடியுமா? அப்படிங்கிற ஒரு பயம் பெருசா இருந்தது. இதுக்கு முன்னாடி டீம் ஒர்க் ஏதாச்சும் பண்ணியிருக்கோமா? அப்படின்னு பார்த்தா, நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கோம். அதுல அவன் வந்துட்டு பேப்பர் ஒர்க் பண்ணுவான். நான் வந்துட்டு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவேன். ஸோ பெரிய டீம் ஒர்க் கிடையாது. ஏன்னா இந்த கேம்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல வந்துட்டு இது இது நீ பண்ணு, இது நீ பண்ணுங்கிற அந்த டெலிகேட் பண்றது, அந்த டாஸ்க் என்ன இருக்கும்? அந்த ப்ராசஸ்ல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறதே நமக்கு ப்ராப்பரா தெரியாது. நம்ம அத செய்ய செய்ய தான் வந்துட்டு அந்த சஃபர் பண்ணி தான் ஃபிகர் அவுட் பண்ணி ஆகணும். அந்த ப்ராசஸ்ல தான் அத கத்துக்கிட்டு ஆகணும். இப்படி இருக்கும்போது செம்ம பயமா இருந்தது. இத பண்ணவே வேணாமாங்கிற அளவுக்கு பயம் இருந்தது. ஆனா, அந்த பயம் வந்து என்ன ஸ்டாப் பண்ணல. அடிச்சு புடிச்சு ஃபைனலா ரொம்ப நாளுக்கு அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசிட்டேன் இத பத்தி. அவங்களும் நான் நெனைச்சத விட அதிகமா எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணி, "வாடா பண்ணலாம்" அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஒரு சோலோ ப்ராஜெக்ட்டா மாறியிருக்கும். பட் தேங்க்ஸ் டூ மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு கேம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எங்கேருந்து வந்தது? ஆசை மட்டும் இருந்தாலும், அந்த ப்ராசஸ் பைப்லைன்லாம் ஏன் எனக்கு புரிஞ்சிருக்கு? ஓரளவுக்கு எனக்கு தெரியும். பட் பிராக்டிகல் நாலேட்ஜ் கிடையாது. அந்த ஓரளவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, YouTubeல மத்தவங்க பண்றது நெறைய பார்த்துருக்கேன். ஸோ மனசுக்குள்ள வந்துட்டு நம்ம ஒரு கேம் பண்ணும்போதே, இத YouTubeல நம்மளும் போடணும். ஏன்னா நம்ம அத பார்த்து தானே கத்துக்கிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணதே அதெல்லாம் இல்ல. ஸோ நம்பளும் வந்து இந்த மாரி ஒரு டாக்குமென்டேஷன் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆசையா இருந்தது. ஃபைனலி ஐ அம் டூயிங் இட். ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு ஒரு போல் போட்டேன். இந்த மாரி "மச்சி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன்டா. யார் யாரெல்லாம் வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெறைய பேர் வந்துட்டு என்ன பயந்தாங்க அப்படின்னா, "எனக்கு எதுவுமே தெரியாதே. நான் இது படிச்சிருக்கேன். எனக்கு அவ்வளோ ஒண்ணுமே தெரியாதே." அப்ப அவங்களுக்கு நான் ஒரு கான்ஃபிடன்ஸ் மட்டும் குடுத்துட்டேன். "உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் பரவால்லடா. வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தனியா கால் பண்ணி, ஐ ஸ்பெண்ட் லாட்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் அவங்க கிட்ட பேசி, பேசி, பேசி ரொம்ப நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே அப்சல்யூட்லி வொர்த் இட். எல்லாரும் அவங்களோட ஃபியர்ஸ உடைச்சு இந்த ப்ராஜெக்ட்ட ஒரு சைட் ப்ராஜெக்ட்டா எடுத்து, அதுல அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ குடுக்கறதுக்கு ரெடியா ஆயிட்டாங்க. என்னதான் ஃபுல் டைம் இவங்க இதுலயே போடலனாலும், நானே இதுல ஃபுல் டைம் போடல. நானுமே இப்ப ஜாப் பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த அன்எம்ப்ளாய்மென்ட் ஃபேஸ்ல ஐ வாண்டட் டூ டூ அ ப்ராஜெக்ட் பட் நாட் அலோன். இப்படி ஸ்டார்ட் ஆன இந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுன்னே க்ளூலெஸ்ஸா இருந்தது. பட் அப்படி இப்படின்னு கொஞ்ச நாள் மூளைய குழப்பிட்டு, ஐ டிசைடட் ஃபர்ஸ்ட்டு டீம் மெம்பர்ஸ்க்கு டாஸ்க்க பிரிச்சு வைக்கலாம் அப்படிங்கிறதுனால, ஸோ ஃபர்ஸ்ட்டு கேம் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் இருக்கு? அதோட ஆர்ட் கிரியேஷன்லேருந்து, அதோட கான்செப்ட்லேருந்து, ஆர்ட்லேருந்து, அந்த ரைட்டிங், ஸோ எல்லாத்தையும் எழுதியாச்சு. நமக்கு எல்லாமே தெரியுமா அப்படிங்கிறது தெரியாது. Claude, ChatGPT, இன்டர்நெட் வெப்சைட்ஸ், ஆர்டிகல்ஸ், அ எல்லாத்திலேருந்தும் ஓரளவுக்கு அந்த ப்ராசஸ்ல என்னென்ன இருக்குங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, அண்ட் அந்த ப்ராசஸ எழுதியாச்சு. அப்புறமா ஒரு ஒரு ப்ராசஸுக்கும் இருக்கிற டீம் மெம்பர்ஸ ஒரு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி குடுத்தாச்சு. எல்லாம் குடுத்ததுக்கு அப்புறமா, கேமோட ஒரு கோர் கான்செப்ட் என்கிட்ட இருந்தது. அந்த ஒரு கோர் கான்செப்ட்ட வச்சு தான் வந்துட்டு, அந்த கேம் வேர்ல்டே வந்து பில்ட் ஆகப்போது. ஸோ, இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? கேமோட கான்செப்ட் இருக்கு. அதுல இருக்கிற வொர்க்க பிரிச்சாச்சு. வொர்க்லேருந்து ஆளுங்களுக்கு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி குடுத்தாச்சு. பட் அதுக்காக எல்லாரும் எக்ஸ்பெர்ட் கிடையாது. யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஸோ, நெறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருந்தது. விச் இஸ் என்னன்னா, பண்ணணுங்கிற இது மட்டும் தான் இருக்கு. பட் நமக்கு அந்த ப்ராசஸே தெரியாது. நம்மகிட்ட ஸ்கில் கூட இல்ல. பட் இது வந்துட்டு என்ன ரொம்ப ஒரு வருத்துன ஒரு விஷயம். பட் லேட்டர் ஆன் பர்ன் அவுட்லாம் கடந்து வந்தக்கப்புறமா தான் புரியுது. இந்த ப்ராசஸே வந்து அந்த ப்ராசஸ கத்துக்கிறதுக்காக தான் நம்ம ஆரம்பிச்சோம். ஸோ யாருக்கும் எதுவும் தெரியலங்கிறத நெனச்சு ஃபீல் பண்றது பாயிண்ட்லெஸ். எல்லாரும் ஒண்ணா கத்துக்கணும். யார் யாரு அதிகமா இன்வால்வ்டா இருக்காங்களோ, அவங்க கண்டிப்பா இருப்பாங்க. நம்மளோட பெஸ்ட்ட குடுத்து அவங்கள பிரஷர் இல்லாம புஷ் பண்ணணும். அவ்வளோதான் ஒரு லீடரா நம்மளோட வேல. இன்வால்வ்டா இருக்கணும்னு நெனைக்கிறவன் கண்டிப்பா நம்ம கூட இருப்பான். என்னதான் பண்ணணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாலும், அ எல்லாருமே வந்துட்டு இதுல ஃபுல்லா
இருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அன்சர்டனிட்டி வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்படி ஒரு விஷயத்த பண்ணியே ஆவணுமாடா அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா இது வந்துட்டு இந்த ப்ராசஸ்ல தான் லேர்ன் பண்ண முடியும். நம்ம ஒரு ஒரு 8 மணி நேரம் வீடியோஸ் பார்த்தோ, இது பார்த்தோ, அது பார்த்தோ நம்மளால ஒரு டீம் ஒர்க்கோ, ஒரு லீடர்ஷிப்போ, இல்ல ஒரு மேக்கிங் ப்ராசஸ வந்துட்டு கிராக் பண்ண முடியாது. ஸோ ஒரு மேக் பண்ணி அண்ட் இப்ப நான் சோர்வடையிறேன். சோர்வடைஞ்சு திரும்பியும் நான் கொண்டு வரேன். ஒரு சொல்யூஷன தேடுறேன். அண்ட் அதுக்கப்புறமா அத நோக்கி டிராவல் பண்றேன். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸும் அது கூட வந்து டிராவல் பண்ணி வராங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த ப்ராசஸ்ல எல்லாருக்கும் ஓரளவுக்கு பண்ணிடலாம் மச்சின்னு சொல்லி முடிஞ்சக்கப்புறமா, ஆ நான் ஒரு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டியதா இருந்தது. ஸோ ஆனா நான் எடுத்துக்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டில எனக்குமே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இல்ல. விச் மீன்ஸ் எனக்கு ஐடியா சூப்பரா இருக்கு. என்னோட கதை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா, என்னால அத பண்ண முடியுமா? அங்க கொஞ்சம் சிக்கல் இருக்கு. அண்ட் அத மீறி அத பண்ணணும் அப்டின்னா, எல்லாத்தையும் அட் அ டைம்ல பண்ணக்கூடாது. ஒண்ணொண்ணுத்தையும் கிராக் பண்ணி, ரெஸ்ட் எடுத்து, ஒரு ஸ்லோ பேஸ்ல, பீஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ளோல நம்ம போனா மட்டும் தான் நம்மளால இத பண்ண முடியும். அப்டிங்கிறது எனக்கு இப்ப தான் புரிய வருது. பட் இதுக்கு முன்னாடி மென்டலி என்னால நான் ரொம்ப எப்படி சொல்றது? அந்த நமக்குள்ளேயே ஒரு 2 வாய்ஸஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு வாய்ஸ் வந்து என்ன சொல்லும்னா, "இதெல்லாம் வேண்டாம். விட்ரு. இல்ல, இது கண்டிப்பா நம்ம பண்ணணும்." ஸோ இந்த 2 வாய்ஸ்க்கும் நடுவுல ஒரு கிளாஷ்ல நம்ம கண்டிப்பா இத பண்ணணும். அண்ட் இத நம்ம டாக்குமெண்ட்டும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆட் ஆனோட என்னோட ஒரு வாய்ஸ் ஜெயிச்சிருச்சு. கண்டிப்பா இத நம்ம பண்றோம். எனக்கு எல்லாமே தெரியாது. பட் கண்டிப்பா அந்த ப்ராசஸ்ல தெரிஞ்சுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. இது மாரி ஒரு விஷயத்த நான் ஃபீல் பண்றதுனால தான், என்னால என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இதே விஷயத்த, இதே கான்ஃபிடன்ஸ குடுக்க முடியுது. நானே என்ன நம்பல அப்டின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்ப மாட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ நம்ப மாட்டேன்.